பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில முறைகேடு வழக்கில் சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் உள்ள சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தேனியில் பணிபுரிந்த போது பதிவு செய்த மற்றொரு முறைகேடான பத்திரப்பதிவு ஆவணங்கள், போலீசார் பதிவு செய்த குற்ற வழக்கின் ஆவணங்களையும் பெற்று சிபிசிஐடி விசாரணை நடத்தப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மணிமாறன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிமாறன், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். அதாவது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் பாலவிஜய். அவர் தற்போது காஞ்சிபுரத்தில் தனது தாயுடன் வசித்து வருகிறார். மேல்மங்கலம் கிராமத்தில் பாலவிஜய்க்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் வீடு மற்றும் நிலத்தினை கட்டத்தேவன் என்பவர் பராமரித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பாலவிஜய் தனது சொத்துக்களை விற்பனை செய்வதற்காக முயற்சித்த போது கட்டத்தேவன் மற்றும் அவரது உறவினர்கள் இணைந்து பாலவிஜய் போல் ஆள் மாறாட்டம் செய்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து சொத்தை விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாலவிஜய் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனது சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து அபகரித்ததாக கடந்த 2025ஆம் ஆண்டு புகார் அளித்துள்ளார். புகாரை விசாரித்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கட்டத்தேவன், ஈஸ்வரன் மற்றும் அப்போதைய பெரியகுளம் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், சார்பதிவாளர் ஜெகதீஸ்வரன், ஓய்வு பெற்ற சிறப்பு ஆய்வாளர் அம்மாவாசி பாண்டியராஜன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் தற்போது தேனி குற்றப்பிரிவு ஆய்வாளர் முத்துலட்சுமி திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். மேலும் ஏற்கனவே திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் இன்று 7வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகி தற்போது அவரிடம் விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் இதுவரை பணி செய்த 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள ஆவணங்கள் அனைத்தையும் சேகரிக்கும் பணியில் சிபிசிஐடி போலீசார் தற்போது ஈடுபட்டு உள்ளனர். மணிமாறன், விவரங்களுக்கு நன்றி.